பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நன்மை கொண்டு தான் தீமையை வளர்க்க வேண்டும். அழுக்கு துணியை கொண்டு அழுக்கை துடைக்கக்கூடாது. ஒருத்தர் சேர்ந்து 1,00,00,000 ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினாங்க, 4-5 பேர் சேர்ந்து. ஒருத்தர் அதிகமாக அதில் காசு போட்டிருக்காரு, மற்றவர் அதுக்கு அடுத்தது போட்டிருக்காரு. அது சொத்து அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாயாக இருக்கிறதுனால அதை விற்றேன்னா அப்படி விற்றுட்டு எனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் வீட்டு எப்படிலாம் சொல்லுவேன். இவர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா தடுக்கிறாரா தடுக்கலையோ இவரை அறியாமல் பாவம் செஞ்சு விட்டுருக்காரு. ஒன்றும் வித்தர்னா நின்று தான் எடுத்துக்கணும். இப்படி இருக்க போகும்போது வீட்டில் பறக்கத்து வராது, சில காரியங்கள் நின்று போயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த 4 பேர்த்தையும் பார்க்குறான், ஒன்றையும் பார்க்குறான். இதுதான் இஸ்லாம். இதுலேருந்து பாவ மன்னிப்பு கட்டி நடந்து வரலாம்.